வீட்டில் குழந்தைகளிடம் இப்படியெல்லாமா பேசுறீங்க? அப்ப உடனே நிறுத்துங்க. நம் எல்லோர் வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பது இருப்பதிலேயே மிகப்பெரிய வேலை என்றால் அதிலும் குழந்தைகளை நன்றாக வளர்ப்பதுதான். ஏனென்றால் நாம் வளர்க்கும் விதத்தில் தான் நம் குழந்தையின் எதிர்காலமே இருக்கிறது. குழந்தை என்ன தவறு செய்தாலும் சரி, என்ன சாதித்தாலும் சரி, அது பெற்றோர்கள் வளர்ப்பை தான் எடுத்துக்காட்டாக காட்டுகிறது. ஏதாவது குழந்தை தவறு செய்து விட்டால், உன் அம்மா அப்பா எப்படி வளர்த்திருக்காங்க பாரு, அப்படி என்றுதான் சொல்வார்கள். அதே இது நல்லது செய்தாலும் உன் அம்மா அப்பா வளர்ப்புதான் இந்த அளவிற்கு வந்திருக்கிறாய் என்று சொல்வார்கள். அதனால் குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம், குழந்தைகளிடம் என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். குழந்தைகள் தங்களை சுற்றி நடக்கும் கேட்கும் அனைத்து விஷயங்களையும் கூர்ந்து நோக்குபவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்க தவறமாட்டார்கள். அன்றாட வாழ்க்கையில் கவனிக்கும் சில விஷயங்களை குழந்தைகள் நாளடைவில் பின்பற்ற தொடங்குவார்கள். வீட்டில் பெற்றோர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் இருந்தே அவை தொடங்கும் என்பதால் குழந்தைகள் முன்பு மிகவும் கவனமான வார்த்தைகளை பெற்றோர் பேச வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள் போன்றவற்றை முற்றும் முழுதுமாக தவிர்க்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது என்பதை காட்டிலும் எதனை செய்ய வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். எதிர்மறை வார்த்தைகள் ஏற்கனவே கூறியது போல் பெற்றோர்கள் பயன்படுத்தும் சில எதிர்மறை வார்த்தைகள் குழந்தைகளுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் உருவாகுவதற்கு தொடக்க புள்ளியாக அமையும். உதாரணமாக, கேமை இப்போது நிறுத்து, ஓவர் சுறுசுறுப்பாய் இருக்க, இதை செய்ய முட்டாளா நீ, தூங்குவதற்கு முன்பு கட்டாயம் கணக்கு வீட்டு பாடங்களை முடித்துவிட வேண்டும், இப்படி உட்காராதே, சாப்பிட்டால் மட்டுமே இனிப்பு கிடைக்கும், இது போன்ற ஏராளமான வார்த்தைகள் அன்றாடம் பெற்றோர்கள் உபயோகப்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் குழந்தைகளுக்கு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்க காரணமாக இருக்கின்றன. நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் நெகட்டிவாக வேறொரு பார்வையில் அவர்களை சிந்திக்க வைக்கும். பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் மேலே குறிப்பிட்ட வார்த்தைகளை பேசும்போது எதிர்மறையான ஒலியுடன் இருக்கும். அதற்கு பதிலாக சொல்ல வேண்டியதை நேர்மறையான ஒலியுடன் இருக்கும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். நீங்கள் சொல்லும் அணுகுமுறை உங்கள் மீது அவர்களுக்கு மதிப்பு ஏற்படுத்துபவையாக இருக்கும். மேலும் அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் இருக்காது. தாங்கள் சுதந்திரமாக விளையாட வேண்டும் என நினைத்திருக்கும் போது கட்டளையிட்டால் குழந்தைகள் உங்களின் வார்த்தைகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என நினைப்பார்கள். கனிவுடன் கூறினால் நீங்கள் எதிர்பார்க்கும் அணுகுமுறை அவர்களிடமிருந்து கிடைக்கும். உதாரணமாக, இன்றைக்கு கேம் விளையாடியது போதும், நன்றாக உட்காருகிறீர்களா, அதனை தொடுவது நன்றாக இருக்காது, நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், உங்களுக்கு இனிப்பு காத்திருக்கிறது என கூறலாம். இந்த வார்த்தைகள் ஒரே பொருள் உடையவையாக இருந்தாலும் அணுகுமுறையும் சொல்லும் விதமும் கனிவானதாக இருக்கும். சாபம் அல்லது ஆபாச சொற்களை தவிர்த்தல், குழந்தைகளின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய சொற்களை ஒருபோதும் பெற்றோர்கள் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் உங்களுக்கு பெரிதாக தெரியாது, ஆனால் அவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுக்கும், தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும், தவறான பாதைகளை பின்பற்றுவதற்கான வழிகளை தேடத் தொடங்குவார்கள். குழந்தை வளர்ப்பில் இது ஆபத்தானது என்பதால் மென்மையான கனிவான வார்த்தைகளை மட்டுமே உபயோகிக்க வேண்டும். நல்ல செயல்களை பாராட்ட வேண்டும். தோல்வியடையும் நேரத்தில் அரவணைத்து ஊக்குவிக்க வேண்டும். உங்களுடைய ஊக்குவிப்பு சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதையும் முடிவெடுக்கும் திறனையும் குழந்தைகளுக்குள் வளர்க்கும். தெரிந்து கொள்ள வேண்டியவை, நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துபவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை நேர்மறையாகவும் அணுகுவார்கள். அவர்களுடைய குழந்தைகளும் அப்படியே வளர்க்கப்படுவார்கள். இதனால் நல்ல நண்பர்கள் வட்டாரம் உருவாகும். எதிரிகள் இருக்க மாட்டார்கள். நேர்மை, அன்பு, பாசம் ஆகியவற்றை உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் காண முடியும். மரியாதைக்கு இழுக்கான எந்த ஒரு செயலையும் அவர்கள் நிச்சயம் செய்ய மாட்டார்கள், நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளை வளர்ப்பதை ஒரு வெறுப்பாக எடுத்துக்கொள்ளாமல் அதை நம் கடமையாக செய்ய வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளிடம் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பாகவும் அக்கறையாகவும் பயன்படுத்த வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் அழிவிற்காக இருக்கக்கூடாது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.